தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையே கண்கலங்க வச்ச வழக்கு தான் சாத்தான்குளம் தந்தை மகனோட லாக்அப் டெத்து. அதோட தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. நீதிபதி அவர்களே, நீதிபதி அரசர் அவர்களே, நான் கையெடுத்து கும்பிட்ட தலைவா. உண்மையாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தீர்ப்பு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலனா பேனா முனையை உடைச்சி 9 பேருக்கும் இவங்கெல்லாம் ஒரு மனித மிருகம்னு அறிவித்து இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க நண்பா. அவன் ஒரு சைடு தப்பிச்சாலும் இன்னொரு சைடு தப்பிக்க முடியாது. அதுதான் இரட்டை மரண தண்டனை. கண்டிப்பாக கஸ்டடியில் வச்சு 2 பேரையும் ஒருத்தர் கண்ணுடைய ஒருத்தரை கொன்னாங்கல்ல, இன்றைக்கி அதுக்கான நியாயம் கிடச்சிருக்கு. நீதி அரசர் அவர்களே, நான் கையெடுத்து கும்பிட்றேன். இன்றைக்கி நீங்களும் நாளும் நம்மள மாதிரி இந்த சின்ன சின்ன மீடியா கொண்டு போன வழக்கு தான் இது. மதுரை உயர்நீதிமன்றத்தை நான் கையெடுத்து கும்பிட்றேன். தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கீங்க. நீதி அரசர் அவர்களே, உங்கள் பேரை சொல்ல எனக்கு உரிமை கிடையாது. கண்டிப்பாக உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் தலைவா. கண்டிப்பாக இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தீர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஜே.